இன்றைய மே 20 2026 இந்திய பங்குச்சந்தை ஒரு நெருக்கடி அல்லது குறிப்பிட்ட எல்லைக்குள் சுழலும் சைட்வேஸ் டு காஷியஸ்லி பாசிட்டிவ் போக்குடன் இருக்க வாய்ப்புள்ளது என்று நிபுணர்கள் கணிக்கிறார்கள். நேற்றைய வர்த்தகத்தில் காலையில் நல்ல ஏற்றத்துடன் தொடங்கிய சந்தை மதியத்திற்கு மேல் லாப நோக்கம் கருதி பங்குகள் விற்கப்பட்டதால் ப்ராஃபிட் புக்கிங் சரிவுடன் முடிவடைந்தது. அந்த தாக்கம் இன்றும் தொடரலாம். இன்றைய வர்த்தகத்திற்கான முக்கிய நிலவரங்கள் மற்றும் கவனிக்க வேண்டிய புள்ளிகள். முக்கிய குறியீட்டு அளவுகள் சப்போர்ட் மற்றும் ரெசிஸ்டன்ஸ். நிஃப்டி 50 நேற்றைய வர்த்தகம் 23,618 புள்ளிகளில் முடிவடைந்தது. இன்று 23,780 முதல் 23,850 வரை என்ற பகுதி ஒரு வலுவான தடை நிலையாக ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். சந்தை கீழே இறங்கினால் 23,350 முதல் 23,400 வரை என்ற புள்ளி நல்ல ஆதரவு நிலையாக சப்போர்ட் இருக்கும். சென்செக்ஸ் நேற்றைய வர்த்தகம் 75,200 புள்ளிகளில் முடிந்தது. இன்று 75,700 முதல் 75,800 வரை முன்னேற தடை இருக்கலாம். அதே சமயம் சரிவு ஏற்பட்டால் 74,600 முதல் 74,700 வரை புள்ளிகளில் ஆதரவு கிடைக்கலாம். பேங்க் நிஃப்டி நேற்று 53,409 புள்ளிகளில் முடிவடைந்தது. இன்று 53,800 முதல் 53,900 வரை தடை நிலையாகவும் 52,900 முதல் 53,000 வரை முக்கிய ஆதரவு நிலையாகவும் செயல்பட வாய்ப்புள்ளது. சந்தையை நகர்த்தும் முக்கிய காரணிகள். மார்க்கெட் கேட்டலிஸ்ட்ஸ் சாதகமான விஷயங்கள். சர்வதேச சந்தையில் பிரண்ட் கச்சா எண்ணெய் பிரெண்ட் க்ரூட் விலை 1.55% குறைந்து $110.36 ஆக வந்துள்ளது. இந்தியாவின் பணவீக்க கவலைகளை குறைக்கும். மேலும் இந்தியா வெக்ஸ் சந்தையின் பயத்தை காட்டும் குறியீடு 4.87% குறைந்து 18.68 ஆக இருப்பது சந்தையின் பதற்றத்தை குறைத்துள்ளது. வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் FIIs மீண்டும் பங்குகளை வாங்க தொடங்கியுள்ளனர். கவனிக்க வேண்டியவை. அமெரிக்காவின் சென்ட்ரல் வங்கி ஃபெட் FOMC கூட்டத்தின் முடிவுகள் சற்று கடுமையான ஹாக்கிஷ் வட்டி விகித போக்கை உணர்த்துவதால் உலகளாவிய சந்தைகளில் ஒரு எச்சரிக்கை உணர்வு நிலவுகிறது. நாளை ஆப்ஷன்ஸ் எக்ஸ்பைரி வீக்லி எக்ஸ்பைரி. நாளை வியாழக்கிழமை நிஃப்டி ஆப்ஷன்ஸ் எக்ஸ்பைரி என்பதால் இன்று ஆப்ஷன்ஸ் எழுத்தாளர்கள் ஆப்ஷன் ரைட்டர்ஸ் 23,500 மற்றும் 23,700 ஸ்ட்ரைக் பிரைஸ்களில் அதிக பொசிஷன்களை வைத்துள்ளனர். இதனால் சந்தை பெரிய ஏற்ற இறக்கமின்றி ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ளேயே நகர வாய்ப்புகள் அதிகம். இன்று கவனிக்க வேண்டிய துறைகள் பாசிட்டிவ் டிஃபென்சிவ். கச்சா எண்ணெய் விலை குறைவால் ஆயில் நிறுவனங்கள் IOC BPCL மற்றும் விமான போக்குவரத்து இண்டிகோ பங்குகள் கவனிக்கப்படலாம். டாலர் வலுவடைவதால் பார்மா மற்றும் IT இத்துறைகள் ஓரளவுக்கு தற்காப்பு பாத்திரத்தை வகிக்கலாம். காஷியஸ் அவாய்ட் வட்டி விகித பதற்றத்தால் பொதுத்துறை வங்கிகள் PSU பேங்க்ஸ் உலோகத்துறை மெட்டல்ஸ் மற்றும் மின்சாரம் பவர் சார்ந்த பங்குகளில் தொடர்ந்து சரிவு அல்லது லாப பதிவு வரலாம். இன்றைய வர்த்தக உத்தி. சந்தை தொடங்கும் போது முதல் 15 நிமிட மெழுகுவர்த்தி அதாவது 15 மினிட் கேண்டல் நிலையை கவனியுங்கள். நிஃப்டி 23,650க்கு மேல் நிலை பெற்றால் சிறிய ஏற்றமும் 23,580க்கு கீழ் சென்றால் சரிவும் வரலாம். எக்ஸ்பைரிக்கு முந்தைய நாள் என்பதால் இன்ட்ராடே வர்த்தகர்கள் அதிகாலை 3:15 மணிக்குள் பொசிஷன்களை முடிப்பது பாதுகாப்பானது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. யாருக்காவது பயன்படும்னு நினைச்சா ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இந்த வீடியோ பிடித்து இருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணவும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்கள் BM மணி சேனல் குழு.